இருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் உங்களுடைய இல்லத்தில் இருந்தால் அப்படின்னா, இந்த உயிரினத்தை நம்ம கனவிலோ அல்லது நேரிலயோ அல்லது எங்கேயாவது ஒரு முறையாவது இந்த உயிரினத்தை நம்ம பார்ப்போம். பார்க்கிற யோகம் முருகரே நமக்கு கொடுப்பாரு. அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கும். எந்த உயிரினம் எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த உயிரினம் உங்களுடைய கண்ல தென்பட்டாலே போதும். உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. நம் இல்லத்தில் தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தாலே, நம்ம இல்லத்திற்கு ஒரு சில உயிரினங்கள் நம்ம இல்லத்திற்கு வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும். பல்லி சத்தம் கொடுக்கும். பல்லி நம்ம வீட்ல இருக்கும். பூஜை அறையில இருக்கும். பூஜை படத்திற்கு பின்னாடி இருக்கும். அதாவது சுவாமி படங்களுக்கு பின்னாடி இருக்கும். அடுத்து அது சத்தம் கொடுக்கும். அடுத்து நம்ம வீட்டுக்கு அணில், குருவி, சிட்டுக்குருவிலாம் நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பசுமாடு வரும். பசுமாடு வருது அப்படின்னாலே நம்ம இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கின்றது. இப்படி ஒரு சில உயிரினங்கள் நம் இல்லத்திற்கு வந்தாலே, நம் இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் அதிகமாக இருக்கு. தெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கு. நம்மளுடைய இல்லத்திற்கு பாதுகாப்பாகவும், துணையாகவும் கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அதே போல தான் முருகனை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு, முருகன் முருகன் மேலே தீவிர அன்பு இருப்பவர்களுக்கு இந்த உயிரினத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அல்லது கனவுல கூட கட்டாயமாக வரும். அந்த உயிரினத்தை பார்த்தாலே போதும். நீங்கள் அது கனவுல இருந்தாலும் சரி, அப்படி அல்லது நேரில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது உங்களுக்கு அதுக்கும் ஏதாவது ஒரு பாண்டிங் வந்துட்டாலே போதும். முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. முருகன் எங்கே இருக்கிறாரோ அந்த உயிரினம் நமக்கு கட்டாயமாக நமக்கு தெரிய வரும். என்ன உயிரினம் அப்படின்னா மயில் தான். மயில் பார்த்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அசுரன் தான் மயிலாக வாகனமாக மாறியிருப்பார் முருகனுக்கு. முருகருக்கு பார்த்தீங்கன்னா சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் வைத்திருப்பார். எப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அவர்களை முருகரை வழிபாடு செஞ்சாங்கன்னா நல் மனதோட முருகர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருத்துவார். அசுரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவர். அவர்களே வதம் செய்து தன் பக்கத்தில் வைத்தவர் தான் முருகர். எப்படி கெட்ட குணங்கள் இருந்தாலும் அவருடைய அன்பால் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுப்பார். அதனால தான் முருகனுடைய வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற வழிபாடு. அந்த கெட்ட குணங்கள் கூட முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த குணங்கள் நம்மளை விட்டு விலகிடும். அடுத்தவங்க மேலே பொறாமை, தீமைகள் இதெல்லாம் எண்ணங்கள் இருக்கின்றது அப்படின்னா அது விலகிடும். ஏன்னா முருகர் மாற்றுவார். முருகருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வழிபாடு செய்யலாம். நல்லவர்களும் வழிபாடு செய்வாங்க, கெட்டவர்களும் வழிபாடு செய்வாங்க. ஆனால் அந்த கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க. எல்லாருமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரே தெய்வம் முருகர் தான். முருகன் மேலே உண்மையான அன்பு இருந்தால் போதும். எப்படிப்பட்ட நமக்கு தீமைகளும் விலகும், பிரச்சனைகளும் விலகும். உங்களுக்கு இயற்கையாகவே கெட்ட குணங்கள் ஒரு சில குணங்கள் இருக்குது. நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செய்கிறேன். நான் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட முருகனை வழிபாடு செஞ்சால் அந்த கெட்ட குணங்கள் அனைத்துமே முருகர் விலக்கி வைப்பார். முருகரை எங்கெல்லாம் போற்றப்படுதோ, முருகனுடைய நாமங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ, முருகனுடைய அன்பு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மயில் இருக்கும். அந்த மயிலோட சத்தம் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த மயிலோட சத்தம் நம்மளால் உணர முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் மயிலோட சத்தம். முருகனோட மீது எப்படி நீங்கள் தீவிர அன்பு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா மயிலோட அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மயில் என்ன செய்யும் அப்படின்னு, நீங்கள் ரொம்ப தீவிர பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ முருகரை போற்றுறீங்க, அதாவது முருகனை புகழ சொல்கிறீங்க, முருகனை ரொம்ப வழிபாடு செய்கிறீங்க, கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க, உங்களுக்கு முருகனுக்கு நிறைய ஒரு அன்பான பாண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த மயில் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அறிகுறி காமிக்கும். மயில் பார்த்தீங்கன்னா சத்தம் அதிகமாக கொடுக்கும். நம்ம முருகர் பக்தர்களுக்கு கனவுலே காட்சி கொடுக்கும். கனவுல நல்ல மயில் தோகையை விரித்து காட்சி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக காட்சி கொடுத்தா நல்லது. அந்த தோகை விரித்து அது மகிழ்ச்சியாக நம்மக்கிட்ட காட்சி கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு மயில் நம்ம பக்கத்தில் இருக்கிற போலே டக்கு நமக்கு கண்ணுக்கு ஒரு இது தெரியுது அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த மயிலோட உணர்வு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் அந்த மயிலோட இறகு உங்கள் கண்ணில் தென்பட்டாலே ரொம்ப நல்லது. முருகரோட அருளும் உங்களுக்கு இருக்குது. அந்த மயில் இறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு அதை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கலை, நீங்கள் போயிட்டு கடையில் போயிட்டு மயில் இறகு வாங்கலை, ஆனால் உங்கள் கண்ணில் அது தென்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மயில் உங்கள் வீட்டுக்கே வருகின்றது, உங்கள் வீட்டில்
மயில் வந்து உங்கள் வாசல்லையோ அல்லது உங்கள் மொட்டை மாடியிலையோ மயில் வருது அப்படின்னா அதை விட ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் இருக்கப்பே தான் அந்த வீட்டை தேடி வந்து மயில் வந்து வருது. முருகர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது மயிலால் உணர முடியும். முருகன் இருக்கும் வீட்டில் வந்து முருகன் இருக்கிற இல்லத்தில் பார்த்தீங்கன்னா மயில் தானாக வரும். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட கனவுல வரும் அல்லது சத்தம் கொடுக்கும். ஏதாவது ரூபத்தில் வந்து சத்தம் உங்களுக்கு வந்து உணர முடியும். நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை முருகனை நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு தியான நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா மயில் உங்களுக்கு சத்தம் கொடுக்கும். இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் மயிலே இல்லையே, எப்படி அந்த சத்தம் கேட்குது அப்படின்னாலும் அதுதான் நமக்கு வந்து கடவுளுடைய மிராக்கள். அந்த சத்தம் ஆனால் நிச்சயமாக கேட்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, முருகருக்கு வந்து பூஜை பண்ணும்போது வேல்மாறல் படிக்கும்போதெல்லாம் மயில் சத்தம் நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கமெண்ட்டில் இருக்கும் பாருங்கள். ஏன்னா நிறையா வந்து முருகனை பற்றி ஒரு சில அறிகுறிகள் சொல்லும்போது அதில் இருக்கிற கமெண்ட்டில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மயில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த வாகனம். முருகருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே மயில் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மிகவும் அழகான ஒரு பறவை, ஒரு உயிரினம் சொல்லலாம். அந்த மயில் மீது எல்லோருக்குமே தீவிர பக்தியும் இருக்குது, தீவிர அன்பும் இருக்கும். அப்படிப்பட்ட மயில் நம்ம இல்லத்திற்கு வருது அப்படின்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் செய்தவர்கள் தான். கனவுல வந்தாலே போதும், ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். கனவுல வந்து நிறைய பேருக்கு வந்திருக்குது. மயில் தோகையுடன் வந்திருக்கு, நார்மலாகவும் நமக்கு வந்திருக்கிறது. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்னுடைய கனவுல வந்து மயில் துரத்துற மாதிரி கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. அதனால எது கெட்டதா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லை, மயில் துரத்தினாலும் நல்லதா. நீங்கள் ரொம்ப இன்னமும் முருகர் மேலே தீவிர பக்தர்களாக தான் ஆக போகிறீங்க. மயில் வந்து பொதுவாக வந்து துரத்துறது மிகவும் கம்மி தான், காட்சிகள் தான் கொடுக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து தோகை விரித்து காட்சியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மயில் வந்து வீட்டுக்கே வருது அப்படிங்கிறது சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வில்லேஜில் இருப்பாங்க. வில்லேஜில் இருக்கும்போது மயில் பார்த்தீங்கன்னா அங்கே நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போயிடும். முருகருடைய பாடல்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகருடைய பாடல் வந்து டிவியில் போய்கிட்டு இருக்கு, நல்லா ஹோம் தேட்டர் போட்டு விட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் நல்லா சவுண்டோடு இருக்குது. அந்த வீட்டுக்கு மயில் வந்துடுச்சு. அவங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு ஏதோ வைக்கிறாங்க. அந்த மயில் பார்த்தீங்கன்னா தோகையை விரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிது. ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து கிராமத்தில் இது நடந்தது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நடப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு நடக்குமா அப்படின்னா ரொம்ப குறைவு. ஆனால் கனவுலே காட்சி கொடுக்கும். மயிலோட சத்தத்தை ஆனால் உணர முடியும். இது டவுனில் இருந்தவங்களுக்கும் இது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க டவுனில் மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து மயில் சத்தம் மட்டும் கேட்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா டவுனுக்குள்ளே அவங்க வீட்டுக்கிட்ட நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்கும்போது எப்படி நமக்கு அந்த இடத்துல மயில் இருக்கும், நமக்கு வீடு தான் நிறையா இருக்கிறது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து மயிலோட சத்தம் நான் எப்போல்லாம் முருகனுக்கு வந்து வேல்மரல் நான் படிக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு மயில் சத்தம் கேட்கும் அப்படிங்கிறதும் கூட சொல்லியிருந்தாங்க. சேவல் கூட ஒருத்தவங்க கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாங்க, சேவல் கூட வீட்டுக்கு வருது. அந்த மாதிரி தான் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய மிராக்கள் வந்து முருகன் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். யாருக்கு எப்போது என்ன தேவையோ அதை சரியான முறையில் அவர் கொடுப்பாரு. முருகரை வந்து தினமும் பூஜை செய்தால் மட்டும் நமக்கு இந்த அளவுக்கு வந்து காட்சிகள் கிடைக்குமானா இல்லை. அவரை எப்போ நம்ம உருகி வழிபாடு செய்கிறோமோ, அவரை வந்து சரணாகதி அடைந்து வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து எல்லா அறிகுறியும் நமக்கு தென்படும். சரணாகதி அடைந்து வழிபாடு செய்கிறதுன்னு என்ன அப்படின்னா, அவரை மட்டும் நம்ம நம்புறது. அதாவது எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு இஷ்டமாக அவர் இருப்பார். அவர் என்ன செஞ்சாலும் சரி என் நல்லதுக்கு தான். ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை வந்து அப்படியே மனசை வந்து கவலைப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் என் முருகன் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் எப்போ யோசிக்கிறீங்களோ, முருகர் எனக்காக இருக்கிறார், எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்துப்பார், எந்த பிரச்சனை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என் முருகன் இருக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போது வருகின்றதோ அப்போதான் இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவரை நீங்கள் எத்தனை டைம் பூஜை பண்ணாலும் இது உணர முடியாது. ஏன்னா நம்ம வந்து தெய்வத்தை வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் பூஜை பண்ணிடலாம். ஆனால் வந்து உணர்வும் மற்றும் நம்ம சரணாகதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வருவது ரொம்ப கடினம். எல்லாரெல்லாம் அப்படி சரணாகதி அடைந்து வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா சரணாகதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம இறைவனிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டோம். நீ பணத்தை கொடு, நீ சொந்த வீட்டை கொடு, நீ எனக்கு இந்த வசதி கொடு, அந்த வசதி கொடுன்னு எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம். நீ என்ன செய்கிறியோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ என்ன செய்ய சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன், நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம எப்போ நம்ம நினைக்கிறோமோ அதுதான் சரணாகதி.
அப்படி நம்ம எப்போ சரணாகதி அடைந்து முருகனை வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். முருகன் கனவுல வருவார். ஏன்னா நம்ம வந்து முருகனை தவிர எதுவுமே கேட்கல இல்லையா? எனக்கு நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ தான் முருகன் நம்மக்கிட்ட வருவார். அதுவரையே நமக்கு வந்து கேட்குறத மட்டும் தான் தருவார். நீங்கள் சொந்த வீடு கேட்குறீங்களா? அவர் கட்டாயமாக தருவார். நீங்கள் தொழிலில் நல்ல லாபம் கேட்குறீங்களா? கட்டாயமாக தருவார். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ உங்களுடைய பூஜைக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எப்போதும் முருகா நீ என் கூட இரேன், நீ எனக்காக எப்பவுமே துணையாக இரு, எனக்கு ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நடக்கிறது எல்லாத்துக்குமே நீ துணையாக இருந்து நீ ஆசீர்வாதம் பண்ணால் எனக்கு போதும்னு எப்போ நம்ம வந்து விரும்பி கேட்குறோமோ அப்போதான் அவர் நம்ம கூடயே தான் இருப்பார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. அவர் நம்ம கூட இருந்தாருன்னா உலகமே நம் கைக்குள்ளே அடங்கும். நமக்கு என்ன நினைச்சாலும் அது நடக்கும். ஆனால் நம்ம அப்படி கேட்குறோமானா கிடையவே கிடையாது. முருகர்ட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே ஒவ்வொரு கோரிக்கையை வைத்து வைத்து தான் நம்ம கேட்குறோம். அது ஒன்றும் தவறு கிடையாது. கேட்கறனால தவறு கிடையாது. ஆனால் நம்ம எப்போதும் முருகன் வேணும்னு கேட்குறோமோ அப்போ தான் நமக்கு வந்து எல்லா அறிகுறியுமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாமே நம்ம கேட்கணும். நம்ம முருகன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க. ஆனால் எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய மனசு வந்து என் முருகன் என் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு, பரவாயில்ல, என் முருகன் எனக்கு பிரச்சனை கொடுத்தா நான் பரவாயில்ல அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நம்ம இருந்தாலும் முருகன் வந்து நமக்கு எல்லாமே நல்லது செய்ய ஆரம்பிப்பார். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் உன்னை கும்பிடவே மாட்டேன், உன்னை நான் வழிபாடு செய்ய மாட்டேன், நீ எனக்கு தேவையில்லை, நான் வேறு கடவுளை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் மட்டும் நம்ம போகவே கூடாது. எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஆரம்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். போக போக எல்லாமே சரியாய் முருகனுடைய அருள் வந்து எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். முருகன் வந்து புகழ்பெற்ற கடவுள் அப்படிங்கிறதே சொல்லலாம். முருகனோட அருள் எல்லாருக்குமே வேண்டும் அப்படின்னா முருகனை வந்து அன்பால் நேசித்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.